ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், பிஜிடிஆர்பி சைக்காலஜி இதில் இன்றைக்கி யூனிட் 6 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த தடவை சைக்காலஜிக்கு சிலபஸ் ரிவைஸ் ஆகிருக்கு. அந்த சிலபஸில் 10 யூனிட் வருது. அந்த 10 யூனிட்டில் ஒரு டாப்பிக்காக நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூனிட் 6லேருந்து ஒரு டாபிக். ஓகே, யூனிட் 6 பேசிக்காக அந்த மொத்த யூனிட்டுமே இன்டெலிஜென்ஸ் அண்ட் பர்சனாலிட்டியை பற்றினது. அதில் நம்ம பார்க்க போகிறது ட்ரைட் தியரி பற்றி மட்டும். ஸோ முக்கியமான ட்ரைட் தியரிஸ் என்ன, யார் யார் அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, தியரி ஹியூமன் பர்சனாலிட்டியை பற்றி என்ன சொல்லுது அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கை பார்த்துட்டு இதுக்கான கேள்விகளையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஸோ ட்ரைட் தியரி அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு? ஸோ ட்ரைட் தியரி இஸ் சைக்காலஜி ஐடென்டிஃபை கன்சிஸ்டன்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் பிஹேவியர் as traits with major contributors including Gordon Allport, Raymond B. Cattell and Hans J. Eysenck. ஸோ ட்ரைட் அப்படிங்கிறது குணாதிசயங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம தமிழில் அழகாக. ஸோ ட்ரைட் தியரி, சைக்காலஜி ட்ரைட் தியரிங்கிறத என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதனுடைய நடவடிக்கை நடத்தையை சார்ந்து அவனோட குணாதிசயங்களை எப்படி கண்டறியுது. ஸோ அவனோட நடத்தையில் ஒரு பேட்டர்ன் இருக்கும், ஒரு வகையான ஐடென்டிஃபை பண்ணி இந்த சுச்சுவேஷனில் இப்படி தான் நடந்துப்பான், அவனோட நடத்தை இந்த மாதிரி இருக்கும், பொதுவாக அவன் இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவான், இப்படி தான் அவனோட சிந்தனை இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல யாரையாவது பார்த்தா. அதை பேஸ் பண்ணி இதுதான் அவனுடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறத கண்டறியறது தான் ட்ரைட் தியரிஸ். இந்த ட்ரைட் தியரியில் நிறைய தியரிஸ் இருக்குது. ஆனால் முக்கியமாக அடிப்படை நமக்கு ஒரு புரிதலை கொடுத்த தியரியை கொடுத்தவங்க 3 பேர் தான். ஒன்று ரேமண்ட் பி காட்டல், ரெண்டாவது ஹான்ஸ் ஜே ஐசனிக், அண்ட் மூணாவது கார்டன் ஆல்போர்ட். ஓகே, இவங்க 3 பேரோட தியரி தான் இன்றைக்குமே அதுக்கப்புறம் எல்லா தியரிகளுக்குமே ஒரு அடிப்படையாக இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ என்றைக்குமே நான் சைக்காலஜியில் சொல்லியிருக்கேன், இதுதான் ரைட் அப்படின்னு ஒரு விஷயம் கிடையாது. இந்த தியரிஸ் கொடுத்தவங்களும் அவங்க இருந்த காலகட்டத்தில் அப்போது இருந்த மனிதர்களை சார்ந்து அவங்கள ஸ்டடி பண்ணி அதை பேஸ் பண்ணி கண்டறியப்பட்ட விஷயம்தான். காலங்கள்ங்கிறது மாறி இருக்குது. ஸோ இன்றைக்குமே சைக்காலஜிஸ்ட்டு சொல்கிற ஒரு விஷயம் இதெல்லாம் அடிப்படை. ஸோ இன்றைக்கும் இது இப்போவும் பொருந்துது நிறைய விஷயத்தில். பட் என்றைக்குமே இதை சார்ந்து உங்கள் புரிதல் இருக்கட்டும், பிளைண்டாக எதையுமே நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிறது இல்லை. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியரிஸ். இது 3த்துலேருந்துமே கேள்விகள் வரும். ஸோ இதில் கார்டன் ஆல்போர்ட் அப்படிங்கிறவர் ட்ரைட் தியரியை, ட்ரைட் குணாதிசயங்களை 3 வகையாக பிரிக்கிறாரு: கார்டினல், சென்ட்ரல் அண்ட் செகண்டரி. ரேமண்ட் பி காட்டல் குணாதிசயங்களை எப்படி பார்க்குறாருன்னா, 16 வகையான குணாதிசயங்கள் இருக்குது. அதோடைய பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் தான் ஒரு மனிதனுடைய நடத்தையில் கொண்டு போய் விடுது. ஸோ அந்த குணாதிசயங்களில் எதாவது ஒருத்தனுக்கு இருக்கோ அதனுடைய காம்பினேஷனில் அவனுடைய எண்ணம், சிந்தனை, செயல்பாடுகள் இருக்கும் அப்படிங்கிறத அவர் முன்வைக்கிறாரு. ஹான்ஸ் ஜே ஐசனிக், இந்த பிக்சரில் இருக்கார்ல, இவர் தான் ஹான்ஸ் ஜே ஐசனிக். 1916 தோன்றி 1997 மறைஞ்சு போகிறாரு. அவர் 3 இது பாகுபாடு கொடுக்குறாரு ட்ரைட்ஸுக்கு: எக்ஸ்ட்ராவர்ஷன், இன்ட்ரோவர்ஷன், நியூரோட்டிசிசம், ஸ்டெபிலிட்டி அண்ட் சைக்காட்டிசம். இப்படி 3ஆக அவர் பிரிக்கிறாரு. எந்த வகையான குணாதிசயங்களாக இருந்தாலும் இது 3த்துக்குள்ளே அது அடங்கிடும். எல்லா நடத்தையுமே இந்த 3த்துக்குள்ளே நம்ம அடக்கிடலாம் அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாரு. ஸோ இப்போ கொஞ்சம் டீட்டெயில்டாக எது என்னென்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். இது பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். ஐசனிக்கோட பர்சனாலிட்டி டைமென்ஷன் முந்தின ஸ்லைடில் பார்த்தோம் இல்லையா, எக்ஸ்ட்ராவர்ஷன், நியூரோட்டிசிசம், சைக்காட்டிசிசம். இதை டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த இமேஜை காமிச்சு ஐ வில் எக்ஸ்பிளைன். சரியா? இது பிக் 5. ஸோ இந்த பிக் 5ங்கிறது ஒன் ஆஃப் த தியரி. ஸோ ஒரு குணாதிசயத்தோட அடிப்படை 5 வகையாக பிரிக்கப்படும். இது இந்த எக்ஸ்ட்ராவர்ஷன், நியூரோட்டிசம், சைக்காட்டிசம் இருக்கு இல்லையா, அதோடைய ஒரு விரிவாக்கம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ நம்ம பார்த்தபடி 3 மேஜர் கான்ட்ரிபியூட்டர்ஸ்: கார்டன் ஆல்போர்ட், ரேமண்ட் பி காட்டல், ஹான்ஸ் ஜே ஐசனிக். ஸோ அவங்களுடைய ட்ரைட் தியரிஸை எப்படி பிரிக்கிறாங்கன்னு, இதெல்லாம் கீவேர்ட்ஸ். என்றைக்குமே மனப்பாடம் பண்ணுற செயலில் ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கும் போது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஒரு பர்சனுடைய பேரோட அவங்க சொன்ன அந்த தியரியோட கீவேர்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே எக்ஸாமில் உங்களுக்கு தியரி ஆட்டோமேட்டிக்காக ஞாபகத்தில் வரும். ஸோ இப்போ கார்டன் ஆல்போர்ட் அப்படின்னு நம்ம யோசிச்சாலே கார்டினல், சென்ட்ரல், செகண்டரி அப்படிங்கிறது ஞாபகத்தில் இருக்கணும். அதே மாதிரி ரேமண்ட் பி காட்டல் அப்படின்னாலே அவனோட 16 அப்படிங்கிற நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவனோடது 16 பர்சனாலிட்டி ஃபேக்டர்ஸ். ஓகேவா? அதுதான் 16 PF அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹான்ஸ் ஜே ஐசனிக்னாலே பென் மாடல், PEN. ஏன்னா P ஃபார் சைக்காட்டிசம்,
E for extraversion and N for neuroticism. ஸோ அதுதான் அவர் வந்து பென் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ பென் மாடல், பென் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனால் உங்களுக்கு கொஷின் இது யார் எழுதுனாங்க அப்படிங்கிற மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங்கோ இல்லை இதுவாக வந்ததுன்னா இது இவங்க தான் அப்படிங்கிற புரிதல் பெட்டராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கார்டன் டபிள்யூ ஆல்போக் பார்த்துடலாம். இவர் தான் கார்டன் டபிள்யூ ஆல்போக்கு. ஃபோகஸ் ஃபர்ஸ்ட் பயனியர் ஆஃப் ட்ரைட் தியரி. இவர் தான் முதல்ல ட்ரைட் தியரியை முன் வச்சவர். அவர் என்ன பிலீவ் பண்ணார் அப்படின்னா, ட்ரைட்ஸ் குணாதிசயங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளான விஷயம், அது மாறக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஒரு மனுஷனுக்கு ஒரு சில குணாதிசயங்கள் இருந்தது அப்படின்னாக்கா கடைசி வரைக்குமே அந்த குணாதிசயங்கள் அப்படியே தான் இருக்கும், அதில் எந்த மாற்றமுமே இருக்காது அப்படிங்கிறத முன் வச்சவர். அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அந்த கருத்தை தான் முன்னும் வைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதனுக்கும் தனித்துவமான குணாதிசயங்கள் இருக்கும், ட்ரைட்ஸ் இருக்கும், வேறுபட்டு ஒவ்வொருத்தரும் யூனிக் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இந்த ட்ரைட்ஸ் வந்து ஒரு மனுஷனுக்கும் யூனிக்காக இருக்கும் அப்படிங்கிற கருத்தையும் அவர் முன் வைக்கிறாரு. இதை அவர் கண்டறியறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெக்சிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணார். லெக்சிக்கல் அனாலிசிஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு மனுஷனுடைய குணாதிசயத்தின் அடிப்படை வந்து அவன் பேசுகிற மொழியில் இருக்குது அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு தான் லெக்சிக்கல் அனாலிசிஸ். ஸோ ஜென்ரலாக ஒரு தனிநபர் அவங்க பேசும்போது அவங்க பயன்படுத்துகிற வார்த்தைகளில் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. சில சமயத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒருத்தங்களை புதுசாக ஒரு மொழியை கற்றுக்க வைக்கும்போது அவங்க எந்தெந்த வார்த்தையை சாடுறாங்க, எந்த வார்த்தையை சீக்கிரம் கிரகிச்சுக்கிறாங்க, எந்த வார்த்தையோட அவங்களால ரெசனேட் பண்ண முடியுது, ரெசனேட்னா ஒத்து போக முடியுது, அவங்களால ஈஸியாக அதை பிக்கப் பண்ணிக்க முடியுதுங்கிற மாதிரி. இது ஏன் இதை படித்தாங்க, இதையே பேஸ் பண்ணி குணாதிசயங்களை வச்சாங்க அப்படின்னா, இந்த லெக்சிக்கல் ஹைப்போதசிஸில் 2 மேஜர் கான்செப்ட் இருக்குது. ஒன்று அது என்ன நம்புது அப்படின்னாக்கா, ஒரு மனுஷனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அந்த பர்சனாலிட்டி கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அது ஒரு குழுக்கு எது ரொம்ப முக்கியமான குணாதிசயங்களாக கருதப்படுதோ, இப்போது சவுத் இந்தியன்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், நார்த் இந்தியன்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், குணாதிசயங்களில் சொல்கிறோம். நம்ம சொல்கிறோம்ல இந்த சைட்லேருந்து வரவங்க இப்படி ஒரு ஜென்ரலைசேஷன், நான் ஜட்ஜ்மெண்டல் வேல சொல்கிறோம் இல்லையா. நார்த் ஈஸ்ட்னா இப்படி, வெஸ்டர்னர்ஸ்னாலே இப்படி, ஃபாரினர்ஸ் யூஎஸ்லேருந்து வரவங்களே இப்படி தான் இருப்பாங்க, சைனீஸ் ஜாப்பனீஸ்னால் இப்படி தான் ஒரு குணாதிசயம் சொல்கிறோம். ரொம்ப பங்க்சுவல். ஜப்பான்லாம் ஆன் டாட் பங்க்சுவல், இந்தியன்ஸ்னாலே லேட்டு பங்க்சுவலாக இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குழுக்கு எதெல்லாம் முக்கியமான குணாதிசயங்களாக கருதப்படுதோ அது எப்படியாவது அந்த குழுவை சார்ந்தவங்க அத்தனை பேர்கிட்டையும் யூஸ் பண்ணக்கூடிய காமன் வேர்ட்ஸில் வெளிப்பட்டுடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சில வார்த்தைகள் ஒரு குழுவை சேர்ந்தவங்களுக்கு சில வார்த்தைகள் ரொம்ப பொதுவாக பயன்பாட்டில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்திங்கன்னா எவ்வளவோ இடம் இருக்குல்ல, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, தஞ்சாவூர், மதுரை, சேலம், சென்னை, எவ்வளோ இடம் இருக்குது. ஒரு ஊர்லேருந்துமே பிறந்து வளர்ந்தவங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு சில வார்த்தை பயன்பாடு இருக்கும், அது கலாச்சாரத்தை சார்ந்ததும் கூட. பட் அதை தாண்டி சில வார்த்தைகள் ரொம்ப ஒரு ப்ராமினென்ட்டான பயன்பாட்டில் இருக்கும், அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப வலுவாக பயன்படுத்தப்படும். அதுக்கு ஒன் ஆஃப் த காரணம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தைகள் கொடுக்கக்கூடிய அர்த்தம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். அந்த வார்த்தை எதை குறிக்கிறதோ அது அந்த கலாச்சாரத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்களாக இருக்கலாம். சில கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெய்வம் சார்ந்த வார்த்தைகள் இருக்கும், சில கலாச்சாரத்தில் சின்ன குழந்தைகளோட வாங்க போங்கன்னு கூப்பிடுவாங்க. ஸோ ஒருத்தரை வந்து எப்படி பார்க்குறாங்கங்கிறதுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. அந்த மாதிரி நிறையா இருக்குது, சரியா. ஸோ அது ஒரு செக்மெண்ட். இன்னொரு செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு தனி மனிதன் அவனுடைய பேச்சு வழக்கில் எதை அதிகம் பயன்படுத்தலாம், எந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தலாம், அந்த வார்த்தைகளை ஒரு வாக்கியத்தில் எந்த இடத்துல பயன்படுத்தலாங்கிறத பொறுத்து அவனுடைய குணாதிசயங்கள் வெளிப்பாடாக அதை பார்க்கலாம். ஸோ அவன் யூஸ் பண்ணுறத வச்சு இதுதான் குணாதிசயங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக கண்டறிய முடியும் அப்படிங்கிற கருத்து தான் முன்வைக்கிறாங்க. ஸோ அதுதான் லெக்சிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த லெக்சிக்கல் அனாலிசிஸை பயன்படுத்தி தான் கார்டன் டபிள்யூ ஆல்போர்ட் அப்படிங்கிறவர் அவருடைய கான்செப்டை முன்வைக்கிறாரு. இது இவரது மட்டும் கிடையாது, இந்த பிக் 5 பர்சனாலிட்டி அப்படிங்கிற தியரிஸை இன்னும் பல தியரிஸ் வந்து இந்த லெக்சிக்கல் அனாலிசிஸ்ங்கிற மெத்தடை சார்ந்து தான் உருவாக்கப்பட்டது, அவர் கண்டறியப்பட்டது. ஸோ இந்த மொழியை சார்ந்து தான். அதனால தான் மொழி வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், லாங்குவேஜ். ஏன்னா அது நீங்கள் யோசிக்கிற விதம், நீங்கள் செயல்படுற விதம் எல்லாத்துலேயுமே ரொம்ப ஊடுருவி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சைக்காலஜியில் கூட சில சமயத்தில் நம்ம என்ன நமக்கு பேசிக்கிறோம், நம்ம என்ன நமக்கு சொல்லிக்கிறோங்கிறத பொறுத்து நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய செயல்பாடு, அதனுடைய
அவுட்கம் அப்படிங்கிறது விளைவுங்கிறது இருக்கும்னு கூட நம்ம சொல்கிறோம். ஓகே, பட் அது ரொம்ப டீப் டாபிக், அது கிளாஸில் அது பார்க்கலாம். ஸோ இவருடைய தியரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இந்த லெக்சிக்கல் அனாலிசிஸை யூஸ் பண்ணி 3 விஷயமா பிரிக்கிறாரு ட்ரெய்ட்ஸை, குணாதிசயங்களை. கார்டினல் ட்ரெய்ட்ஸ், சென்ட்ரல் ட்ரெய்ட்ஸ், செகண்டரி ட்ரெய்ட்ஸ். ஓகே, ஸோ கார்டினல் ட்ரெய்ட் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரேர், எல்லாருக்கிட்டையும் பொதுவாக பார்க்கக்கூடிய குணாதிசயம் கிடையாது. இந்த குணாதிசயம் ரேராக ஒருத்தர் 2 பேர்கிட்ட தான் இருக்கும். இதை வந்து நம்ம எதை வச்சு ரேருன்னு கண்டறிகிறோம்னா, நம்ம ரேராக ஒருத்தர்கிட்ட இதை பார்ப்போம், இதை யார்கிட்டையுமே பார்த்துருக்க மாட்டோம். அப்போது இந்த மனுஷன்கிட்ட மட்டும் இந்த குணாதிசயம் இருக்குது, எவ்வளோ ரேர், இதை நம்ம யாருக்குமே பார்த்தது இல்லையே, அந்த மாதிரி. அடுத்தது டாமினன்ட் ட்ரெய்ட். அவருடைய வாழ்க்கையில் அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான குணாதிசையாக இருக்கும். சில பேருக்கு அவங்க வாழ்க்கையே டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா குணாதிசயம் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து காந்தியோடைய நான் வயலன்ஸ். உலகமே வாரு, வயலன்ஸ், ரத்தம், அடி தடி, பாகப்பி அந்த மாதிரி இருக்கிற டைமில் அஹிம்சை மட்டும்தான் ஒரே வழி, நான் அஹிம்சையை தான் பின்பற்றுவேன், அஹிம்சையை வச்சு தான் உலகத்தில் வந்து நல்லதை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு குணாதிசயம். நான் வயலன்ஸ், அஹிம்சைங்கிறது அவருடைய குணாதிசயம், ட்ரெய்ட். அதுதான் அவரோட லைஃபையே டிஃபைன் பண்ணிடுச்சு. அவருடைய விடுதலை போராட்டத்தை அவர் அணுகுகிற முறையை டிஃபைன் பண்ணிச்சு. அவரோட வாழ்க்கையே காந்தினாலே நமக்கு ஞாபகம் இருக்கிறது சத்தியாகிரகம், உண்ணாவிரதம், அவருடைய நான் வயலன்ஸ், அஹிம்சை தான் இல்லையா. ஸோ அவரோட வாழ்க்கையே டிஃபைன் பண்ணக்கூடிய விதத்தில் அந்த குணாதிசயம் அவருக்கு அமைஞ்சது. அந்த மாதிரி. ஸோ ரொம்ப ரேராக ஒருத்தருக்கு ரொம்ப அவர்கிட்ட இருக்கிற குணாதிசயங்கள்லேயே ரொம்ப டாமினண்ட்டாக மேலோங்கி இருக்கிற ஒரு குணாதிசயம், ஒரு தனிநபரோட வாழ்க்கையே அந்த குணாதிசயம் வந்து டிஃபைன் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம கார்டினல் ட்ரெய்ட் அப்படிங்கிறோம். அடுத்தது சென்ட்ரல் ட்ரெய்ட். சென்ட்ரல் ட்ரெய்ட்டுங்கிறது வந்து கோர் குவாலிட்டிஸ் தட் ஷேப் எவ்ரிடே பிஹேவியர். ஸோ இது வந்து நம்மளுடைய இருக்கிற குணாதிசயங்களில் வந்து ரொம்ப அடிப்படை குணாதிசயங்கள். இதுதான் நம்மளுடைய சராசரி வாழ்க்கை முறையில் நம்மளுடைய நடத்தையை தீர்மானிக்குது. ஸோ நம்ம சில பேரை பார்த்தாலே ஐயோ அவன் ரொம்ப ரொம்ப நல்லா, ரொம்ப நேர்மையானவன். ஸோ சில பேருக்கு ஐயா இவனா பயங்கரமாக செவனி வேலை பார்ப்பான், கோழி மூட்டுவான், இவன் வந்து ரொம்ப கோபக்காரன்ப்பா, சில பேரை சொல்கிறோம். சில பேரை வந்து ரொம்ப ரொம்ப அநியாயத்துக்கு நேர்மையாக இருக்கான், அவங்க ரொம்ப சகஜமாக எல்லாருக்கிட்டையும் பழகுவாங்க, இவன் சரியாக உம்முன்னு மூஞ்சி அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த தனிநபருடைய அடிப்படை குணாதிசயம். ஸோ இவங்களுக்கு மிச்சம் எந்த குணாதிசயங்கள் இருந்தாலும் இந்த குணாதிசயத்தை சார்ந்து இருக்கும். ஸோ இது ஒரு மையமான குணாதிசயம்னு வச்சுக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம சென்ட்ரல் ட்ரெய்ட்டுங்கிறோம், கோரில் இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம். ஹானஸ்டி, கைண்ட்னஸ், சோஷியபிலிட்டி, அக்ரெசிவ், எதை வேணால் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து செகண்டரி ட்ரெய்ட். செகண்டரி ட்ரெய்ட்டுங்கிறது வந்து இந்த சென்ட்ரல் ட்ரெய்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதை சார்ந்து இருக்கக்கூடிய குணாதிசயம். ஓகே, இது வந்து சூழ்நிலைக்கு ஏற்ப வெளிவராமல் இருக்கலாம். இது வந்து எப்பவுமே வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு குணாதிசயமாக இருக்காது, ஆனால் இதை சார்ந்ததாக இருக்கும், சென்ட்ரல் ட்ரெய்ட்டை சார்ந்ததாக இருக்கும். சிச்சுவேஷன் ஸ்பெசிஃபிக், அதாவது சூழ்நிலையை சார்ந்த குணாதிசயம் சூழ்நிலையை பொறுத்து வெளிவரும். எதுலெல்லாம் வெளிவரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் ப்ரிஃபரன்சஸ், ஸ்டைல் ஆஃப் க்ளோதிங், சாப்பாடு முறை, துணி உடுத்துகிற முறை, அந்த மாதிரி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சில பேர் நம்ம பார்த்த உடனே அவங்க ட்ரெஸ் பண்ணியிருக்கிற விதத்தை பார்த்த உடனே இவன் தைசாகும் அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம்? இது வந்து ஆக்சுவலாக தவறு. நம்ம ஒருத்தர் அந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணி சொல்கிறது வந்து தவறு. பட் சில பேரை பார்த்தோன்னே இவன் சரியான தயிர் சாதம்ப்பா, ஏன் தயிர் சாதத்தோட ஒப்பிடுறோம்? அவங்க தயிர் சாதம் அதிகமாக சாப்பிட்றவங்களா கூட இருக்கலாம், பட் ரொம்ப சாதுவான ஒரு நபர், அதிகம் தயிர் சாதம் போல காரம் இல்லாமல் உணவை சாப்பிடுபவர், அடிப்படையாகவே ரொம்ப கோபம் கொள்ளாதவர், அதனால் நம்ம அவரை தயிர் சாதம்னு சொல்கிறோம். ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல இந்த ரொம்ப சாதுவாக பயந்த சுபாவமாக இருக்கிறவங்க, மிச்சவங்க வம்பு தும்புக்கு போகாமல் அந்த ஒதுங்கி இருக்கிறவங்கள, அவங்களோட உணவு முறையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப காரம் இருக்காது, ரொம்ப சட்டிலாக இருக்கும், அந்த மாதிரி உணவு முறைகளில் இருக்கும். துணிமணியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பெல்லாம் ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க, அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது வேறு சில பேர் இருக்காங்க பயங்கரமாக, அப்படி அவங்க ட்ரெஸ் பண்ணியிருக்கிற விதத்தை பார்த்தாலே எவ்வளோ வந்து நான் வேறு அடிப்பான் போல, அந்த மாதிரி நமக்கு தோணும் இல்லையா. ஸோ நம்மளுடைய அடிப்படை குணாதிசயத்தை சார்ந்து சூழலை பொறுத்து வெளிப்படக்கூடிய குணாதிசயங்கள். இப்போது இதே பர்சன் நார்மலாக ஒரு 4 பேர் அடிக்கிற ரவுடி மாதிரி ட்ரெஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோன்னா அவர் பெட்டராக தான் ட்ரெஸ் பண்ணி போவார், ஆனால் அந்த ட்ரெஸ்ஸு கூட ரொம்ப சாஃப்டாக இருக்காது, வெறப்பாக இருக்கும், இல்லை போல்ட் கலர்ஸில் இருக்கும். ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல அந்த அடிப்படை குணாதிசயம் வந்து நம்ம உணவு முறையிலையும் நம்மளுடைய உடுத்துகிற முறையிலையும் வெளிப்படும்.
ஸோ அதை தான் வந்து நம்ம செகண்டரி ட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த அடிப்படையில் ஒருத்தருடைய குணாதிசயம் ஸ்பிட் ஆகுதுங்கிற கருத்து தான் அவர் முன்வைக்கிறார். அடுத்தது ரேமன் பி கேட்டல் அவருடைய கான்செப்ட். ஸோ இதில் வந்து அவருடைய ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, ஒரு 1000கணக்கான குணாதிசயங்களை அவர் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுறாரு. அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட் அசஸ்மெண்ட் மூலமாக ஆயிரக்கணக்கு அந்த ஆயிரக்கணக்கான குணாதிசயங்களை ஓகே இது கீழே வந்துடும், இது கீழே வந்துடும், இதே சார்ந்தது, இதே சார்ந்ததுன்னு சொல்லி அதை எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி ஃபண்டமெண்டலாக மொத்தமாகவே ஒரு 16 குணாதிசயங்கள் இருக்குது. இதோடைய பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் தான் ஒரு மனிதனுடைய நடத்தையை முடிவு பண்ணுது அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு அவர் வராது. அவர் என்ன மெத்தட் யூஸ் பண்ணார் அப்படின்னு பார்த்தா ஃபேக்டர் அனாலிசிஸ் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணியிருக்காரு இதை கண்டறியறதுக்கு. ஸோ இந்த ஃபேக்டர் அனாலிசிஸ் என்ன பண்ணுவோன்னா, அவர் அசஸ்மெண்ட்டில் வச்சுருந்தவங்களை குரூப்பாக பிரித்து அந்தந்த குரூப்புக்கு என்னென்ன குணாதிசயங்கள் பொதுவாக இருக்குது, தனித்தன்மையாக இருக்குது, இது எல்லாத்தையும் குரூப் பண்ண ஆரம்பிப்பார். ஒரு குணாதிசயம் ஓகே இந்த குணாதிசயம் பொதுவாகவே இது கீழே வந்துடும். இப்போ ஆங்கர் இல்லை அக்ரெசிவ் அப்படிங்கிறது ஆங்கர் கீழே வரக்கூடிய ஒரு குணாதிசயம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இது வந்து கரெக்டாக இருக்கணுங்கிறதுல ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அந்த மாதிரி அவர் கண்டறிகிற குணாதிசயங்கள் எல்லாத்தையும் ஒன்று கீழே ஒரு குரூப்பாக அசஸ்மெண்ட் பண்ணி கண்டறிகிற அத்தனை குணாதிசயங்களையும் ஃபஸ்ட்டு கண்டறிஞ்சு ஒரு குரூப்பில் இருந்தோம். இது எல்லாமே எதை சார்ந்தது எதுக்கு நம்ம வேறு பேர் வச்சு சொல்கிறோம், இல்லை ஒரே விஷயத்தோட வேறு ஆங்கிள் எதுங்கிறதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அதை ஒன்றா குரூப் பண்ணி ஒரு 16க்கு குறைக்கிறாரு ஆயிரக்கணக்கில் இருந்தது. ஸோ அதை தான் நம்ம வந்து 16 பர்சனாலிட்டி ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 16 குணாதிசயங்களும் தான் ஒரு மனிதனுடைய பர்சனாலிட்டி அதுக்கு அடிப்படை அப்படிங்கிறத வந்து அவர் முன்வைக்கிறாரு. ஸோ இந்த 16 பர்சனாலிட்டி ஃபேக்டரையுமே நம்ம 2 டிவிஷனில் பிரிக்க முடியும். ஒன்று சர்ஃபேஸ் ட்ரைட்ஸு, இன்னொன்று சோர்ஸ் ட்ரைட்ஸ். ஓகேவா? சர்ஃபேஸுங்கிறது ஒருத்தர் நடந்துக்கிற விதத்தில் நம்மளால் அப்சர்வ் பண்ணக்கூடிய குணாதிசயங்கள். சோர்ஸ் ட்ரைட்டுங்கிறது இந்த வெளிப்படையாக வெளியில் தெரியுது இல்லையா, அதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய குணாதிசயங்கள். ஸோ இது வந்து டக்குன்னு வெளிப்பாட்டில் தெரியாது, ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கக்கூடிய ஒரு குணாதிசயமாக இருக்கும். ஓகேவா? இந்த 2 வகையாக அவர் அந்த 16ஐயும் பிரிக்கிறாரு. இந்த 16 குணாதிசயங்களும் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார்ம்த். கூகுளில் 16 பர்சனாலிட்டி ஃபேக்டர்னு போட்டாலே இந்த 16ஐயும் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணிவிடுவான். அதை பார்த்து வச்சுக்கோங்க, கேள்வியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரீசனிங், இமோஷனல் ஸ்டெபிலிட்டி, டாமினன்ஸ், லைவ்லினஸ், ரூல், கான்ஷியஸ்னஸ், சோஷியல் போல்ட்னஸ், சென்சிட்டிவிட்டி, vigilance, distractedness, privateness, apprehension, openness to change, self-reliance, perfectionism, tension. அப்படின்னு சில இடங்களில் நீங்கள் போய் படிக்கிறச்சே 1-2 ஃபேக்டருடைய பேர் மட்டும் மாறி இருக்கும். பட் அந்த பேர் குறிக்கிற விஷயம் இதே விஷயம்தான். சரியா? ஸோ அதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணுவான். பட் இது வந்து ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 16 விஷயத்தை தான் வந்து அவர் அடிப்படை அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? அடுத்தது ஹான்ஸ் ஜே ஐசனிக்குடைய தியரி. இதுதான் 3வது. இவர் வந்து முன்னாடி இருந்த 2 பேருமே நடத்தைக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி, அதாவது அவங்களுடைய வே ஆஃப் அப்ரோச் குணாதிசயங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயாலஜியை சார்ந்தது இல்லை. ஒரு சமுதாயத்தை சார்ந்து அவங்க எந்த இடத்துல வளர்கிறாங்க, ஒரு குழுவை சார்ந்து அங்கே என்ன கற்றுக்கிறாங்க, அந்த குழுவிலேருந்து எது கலாச்சார முறையில் ஒருத்தங்களுக்கு கன்வே ஆகுது, அதையெல்லாம் சார்ந்து தான் இருந்தது. ஆனால் ஹான்ஸ் ஜே ஐசனிக்குடையது பயாலஜிக்கலி பேஸ்டு மாடல் ஆஃப் பர்சனாலிட்டி. ஸோ அவர் பயாலஜி, நம்ம ஒரு மனிதனுடைய உடலில் நர்வஸ் சிஸ்டம் இருக்குல்ல, அதை சார்ந்து தான் சில குணாதிசயங்கள் சில பேருக்கு இயல்பாகவே அமையுது. அதுலேருந்து வரக்கூடியது தான் மிச்ச குணாதிசயங்கள். இது வந்து அடிப்படை, நம்மளுடைய பிறப்பிலேயே நம்ம நர்வஸ் சிஸ்டம் எந்த ஸ்டேட்டில் இருக்கோ அந்த நர்வஸ் சிஸ்டத்தை சார்ந்ததுங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. இதை வந்து எப்படி அவர் கொண்டு வந்தார்னா, அவங்களுடைய நர்வஸ் சிஸ்டமை பொறுத்து அதையும் அவங்களுடைய வெளிப்பாட்டில் இருக்கக்கூடிய நடத்தையையும் கோரிலேட் பண்ணி அந்த நடத்தைக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்னங்கிறத பார்த்து அதையும் இந்த நர்வஸ் சிஸ்டம் அவங்களுக்கு என்ன நர்வஸ் சிஸ்டம் இருக்குது, அது வெளிப்பாடாக எப்படி வருதுங்கிறதும் லிங்க் பண்ணி ஓகே. ஸோ இந்த மாதிரி குணாதிசயங்களை காமிக்கிறவங்க பொதுவாக அவங்களுடைய நர்வஸ் இப்படி தான் இருக்கும், அவங்களோட நர்வஸ் சிஸ்டம் வந்து இந்த மாதிரியான ஒரு நர்வஸ் சிஸ்டமாக தான் இருக்கும்
வேறு மாதிரியான குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு நர்வஸ் சிஸ்டம் சார்ந்தவங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. இவர் வந்து குணாதிசயங்களை 3 அடிப்படையில் பிரிக்கிறாரு. ஒன்று எக்ஸ்ட்ராவர்ஷன் வர்சஸ் இன்ட்ரோவர்ஷன், நியூரோட்டிசிசம் வர்சஸ் ஸ்டெபிலிட்டி, சைக்காட்டிசம் வர்சஸ் சூப்பர் ஈகோ. இதில் நீங்கள் ஒரு கைகளிலும் பார்த்தீங்கன்னா 2 வார்த்தை இருக்கும். ஸோ இந்த 2 வார்த்தைக்கு என்னென்னா ஒரே ஸ்பெக்ட்ரம் தான். ஒரு ஸ்பெக்ட்ரமுடைய இந்த எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ராவர்ஷன், இன்னொரு எக்ஸ்ட்ரீம் இன்ட்ரோவர்ஷன். ஓகே, அதாவது டெம்பரேச்சருங்கிறது ஒரு விஷயம். ஒரு கோடி பயங்கர அந்த டெம்பரேச்சருடைய ஒரு முனை வந்து பயங்கர சூடு, இன்னொரு முனை வந்து பயங்கர சில் அப்படிங்கிற மாதிரி. ரெண்டுமே பொதுவாகவே வெப்பநிலையை குறிக்கிற ஒரு விஷயம்தான். வெப்பநிலை சுத்தமாகவே இல்லைன்னா அதை நம்ம சில்லுங்கிறோம், அதிகமாக இருந்தால் பயங்கர சூடுங்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ ஒரு ஸ்பெக்ட்ரம் உடைய 2 துருவங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த முதல் ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவர்ஷன் வர்சஸ் இன்ட்ரோவர்ஷன். இதில் எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் அப்படிங்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்னா ரொம்ப சகஜமாக பழகக்கூடியவங்க, பயங்கர அவுட் கோயிங், வேத்து முகமே கிடையாது, யாரை பார்த்தாலும் போய் பேசுவாங்க, பயங்கரமாக அவங்க எல்லாரோடையும் போய் பழகிடுவாங்க, புது இடங்கள் எப்படி இருக்கணும்னு தெரியும், ரொம்ப ஒரு ஷை டைப்பாலாம் இருக்க மாட்டாங்க. சகஜமாக போய் அவங்களால முன்ன பின்ன பேர் தெரியாதவங்கள்ட்ட கூட போய் பேசி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் க்ரியேட் பண்ண முடியும், அந்த அளவுக்கு பயங்கரமாக பழகுவாங்க. அதை நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதோடைய இன்னொரு முனையை பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவர்ட்ஸ், அப்படியே ஆப்போசிட். தனிமை தான் பிடிக்கும், கும்பலில் இருக்க பிடிக்காது, ஈஸியாக போய் எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பழக முடியாது. ஒருத்தர்கிட்ட நிறையா பேசணுன்னா அவங்களோட ரொம்ப நாள் பழகி இருந்தால் மட்டும்தான் சகஜமாக பேசக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் கிடைக்கும். முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்ட வாயை திறந்து பேசவே மாட்டாங்க, ரொம்ப தயக்கம் இருக்கும், தயங்குவாங்க. இவங்களெல்லாம் நம்ம இன்ட்ரோவர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஒரு கேட்டகரி வந்து எய்தர் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் ஆர் இன்ட்ரோவர்ட்ஸ். இந்த ஸ்பெக்ட்ரமில் ஒருத்தர் எங்கே வேணாலும் வரலாம். அடுத்தது வந்து நியூரோட்டிசிசம் வர்சஸ் ஸ்டெபிலிட்டி. ஸோ ஹை நியூரோட்டிசிசம் அப்படிங்கிறது அசோசியேட்டட் வித் இமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி. அதாவது ஒரு மனிதனுக்கு, ஒரு தனி நபருக்கு அவங்களுடைய இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, இமோஷன்ஸ் கட்டுக்கடங்காமல் இருக்குது, ஒரு இடத்துல நிதானமாக சிந்திச்சு யோசித்து அவங்களோட இமோஷன்ஸை வெளிப்படுத்த முடியாமல், இடம் பொருள் ஏவல் இல்லாமல் அந்த இமோஷன் வெளில வருது, இன்ஸ்டேபிளாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து நியூரோட்டிசிசம்னு சொல்கிறோம். ஸோ இவங்களுக்கு வந்து ஆங்ஸைட்டி அதிகம் இருக்கும், மூடினஸ் அதிகம் இருக்கும், ரொம்ப ஆங்ஷியஸ், ஒரு பதக்கத்தோடையே இருப்பாங்க, ஒரு நர்வஸ்னஸோடையே இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு பர்சன். இதுவே நீங்கள் ஸ்டெபிலிட்டி எடுத்தீங்கன்னா ரொம்ப காமாக இருப்பாங்க, எந்த ஒரு சூழ்நிலையும் அவசரப்பட்டு இமோஷன் வெளியே வராது, எதுவாக இருந்தாலும் என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு அவங்களோட இமோஷன்ஸை வெளிப்படுத்துவாங்க. அதாவது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் அன்பே சிவமில் வர மாதிரி சொன்னோன்னா, நியூரோட்டிசிசம் இருக்கிறவங்க டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க, ஸ்டெபிலிட்டியில் இருக்கிறவங்க பக்குவமாக கோவப்படுவாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஒரு சூழ்நிலையை பார்த்து இதுக்கு இந்த அளவு கோவப்பட்டால் மிதமானது, சரியானது, இதுக்கு கோவப்பட வேண்டாம், இந்த இடத்துல இது இப்போ இதை காமிக்க தேவையில்லை, இதை ப்ராசஸ் பண்ணிப்போம், அந்த அளவு நிதானமாக செயல்படுறது. ஸோ இதுதான் வந்து நியூரோட்டிசிசம் வர்சஸ் ஸ்டெபிலிட்டி. அடுத்தது சைக்காட்டிசிசம் வர்சஸ் சூப்பர் ஈகோ ஃபங்க்ஷன். ஓகேவா, இது வந்து அக்ரெசிவ்னஸும் இம்பல்சிட்டியையும் சார்ந்தது. ஓகே, ஸோ இந்த ஹை சைக்காட்டிசிசம் இருக்கிறவங்க ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க, தனக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா அது நடக்கணும், எந்த லென்த்துக்குனாலும் போகணும், அதை பண்ணியே ஆகணும், பயங்கர அடம் இருக்கும், இம்பல்சிவிட்டி, இக்ஷனம் நடக்கணும்னா இக்ஷனம் நடக்கணும், எனக்கு இப்போவே இது வேணும்னா இப்போவே வேணும், ஒரு நிதானமாக இப்போ அது தேவையா, உடனே இல்லை ஒரு 2 நாள் பொறுக்க முடியுமா, வேறு ஏதாவது ஹை ப்ரியாரிட்டி இருக்கா, அதெல்லாம் பார்க்க தெரியாது. அண்ட் டிஸ்ரிகார்ட் ஃபார் ரூல்ஸ், விதிமுறைகளை மதிக்கவே தெரியாது. இது இப்படி தான் இதுக்குள்ளே தான் செயல்படணும் அப்படிலாம் இல்லை, எனக்கு இது வேணும், எனக்கு இது நடக்கணும், நான் என்ன வேணா பண்ணுவேன், எனக்கு ரூல்ஸை பற்றி கவலை இல்லை அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். இதோட அப்படியே இன்னொரு இது பார்த்தீங்கன்னா சூப்பர் ஈகோ ஃபங்க்ஷன். ஓகே, இது வந்து எப்படின்னா பயங்கர எம்பத்தி இருக்கும், நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்களுடைய இமோஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கோட்பாடுகளுக்குள்ள. ஸோ பேசிக்காக லோ சைக்காட்டிசிசம், கோட்பாடுக்குள்ள இடம் பொருள் ஏவல் அறிஞ்சு ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு இதுதான் அணுகுமுறைங்கிறத புரிஞ்சு அப்படி போய் ஒரு விஷயங்களை செயல்படுத்துறது. ஓகேவா, இல்லை நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த லோ சைக்காட்டிசம், அதாவது சூப்பர் ஈகோன்னு சொல்கிறோம், இது ஸ்டெபிலிட்டி அதெல்லாம் கிட்டத்தட்ட கொஞ்சம் சிமிலராக இருக்கும், பட் வேறு கேட்டகரியில். ஓகேவா, ஸோ அது கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ 3 கேட்டகரி இருக்குது: எக்ஸ்ட்ராவர்ஷன் வர்சஸ் இன்ட்ரோவர்ஷன், நியூரோட்டிசிசம் வர்சஸ் ஸ்டெபிலிட்டி, சைக்காட்டிசிசம் வர்சஸ் சூப்பர் ஈகோ ஃபங்க்ஷன். இதை தான் அவர் முன்வைக்கிறார் கருத்தா. ஸோ இப்போது இந்த முக்கியமான தியரிஸை பார்த்துட்டோம் இல்லையா, கீழே லிங்க்கில் வந்து இந்த தியரியை சார்ந்த ஒரு 10 கேள்வி கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த 10 கேள்வியையும் பார்த்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள்.
இந்த டாபிக்ஸை பற்றியும் புக்கில் இருந்து கொஞ்சம் படிங்க, நெட்டில் ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் அந்த 10 கேள்வியும் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.